ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து ட்ரக், பஸ், பிக்கப் இந்த மாதிரி ஏதாவது வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே எந்த வண்டி வாங்கினாலும் இந்த வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற கவலையும் வண்டியோடு சேர்ந்து வந்துடும். அப்படிப்பட்ட அந்த வண்டி டூ வீலர் அல்லது காராக இருந்தாலும் பரவாயில்ல, கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுவும் பெரிய ட்ரக்ஸ் அப்படின்னு வரும்போது கவலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அதுக்கான காரணம், கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னாலே உங்களுடைய தொழில் மற்றும் அதுக்கான வருமானம் இந்த ரெண்டு விஷயங்களோட சேர்ந்தே இருக்கும். ஒரு வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கவலை இருக்கும், ஆனால் பல வண்டிகள் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோடைய மெயின்டெனன்ஸ், ப்ரெஷர் மற்றும் டென்ஷன் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு தான் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் AMC, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்களுடைய ட்ரக்ஸ் மற்றும் பஸ்ஸஸ் வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலாக டாடா சுரக்ஷா காம்ப்ரிஹென்சிவ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க சர்வீஸ் பொறுத்தவரை. இந்த AMCயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டியோடைய சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், பார்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வேல்யூ ஆடட் சர்வீசஸும் நிறையா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் நீங்கள் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய எந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளை நீங்கள் தாராளமாக ட்ரெயின் டெக்னீஷியன்ஸ் மூலமாக சர்வீஸ் பண்ணலாம். முதல்ல இந்த AMCயை வாங்குறதுமே ரொம்ப சுலபம் தாங்க. இந்த AMCயை வாங்குறதுக்கு ஃப்ளெக்சிபிள் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் கூடவே இந்த AMCயை ஈஸியாக ரினியூ பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் தர்றாங்க. இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1600க்கும் மேற்பட்ட ஆத்தரைஸ்ட் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர்ஸில் இந்த AMCயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபைனஸ்ட் குவாலிட்டி சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் மற்றும் ஜெனுவின் குவாலிட்டி பார்ட்ஸ் இது எல்லாமே உங்களுடைய AMCயில் இன்க்ளூடடாக வரும். இந்த AMC, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பல விதமான ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. முதல் விஷயம், இந்த AMCக்கான பேமெண்ட் நீங்கள் ஒரேடியாக செலுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி மற்றும் இயர்லி பிளான்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டுக்கு. கேஷ் மூலமாக அப்படின்னு மட்டும் இல்லாமல் ECS மற்றும் போஸ்ட் டேட்டட் செக் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இப்போது இந்த AMC வாங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டியோடைய சேர்த்து மெயின்டெனன்ஸ் பற்றியான கவலைகளும் நம்ம மைண்டுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட கவலை ஏதும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த AMC பேக்கேஜ் வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் மற்றும் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பேசும்போது உங்களுடைய பிஸ்னஸ் மற்றும் அந்த பிஸ்னஸோடைய ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் AMC பிளான்ஸும் வச்சுருக்காங்க. மேலும் இந்த AMC வாங்குறதுனால தொல்லையே இல்லாத கேஷ்லெஸ் சர்வீஸ் மற்றும் டைம்லி சர்வீஸ் ரிமைண்டர்ஸும் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் லூப்ரிகன்ஸோடைய விலை ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் AMC பேக்கேஜ்லேயே இன்க்ளூடடாக இந்த பார்ட்ஸ் மற்றும் லூப்ரிகன்ஸோடைய பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதனால் வண்டியோடைய அக்ரிகேட் லைஃபும் பெட்டராக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கும் கவலை இருக்காது. உங்களுடைய வண்டிக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் சர்வீஸ் பேக்கேஜ் இருக்கிறதுனால திடீர்னு வரக்கூடிய எந்த செலவும் உங்கள் வண்டிக்கு வராது. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் பிரேக் டவுன்ஸ் ரொம்ப ரொம்ப குறையும். இதனால் உங்களுடைய வண்டியை சேல் பண்ணுறதுக்கான தருணத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஜெனுவின் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ணுறதுனால ப்ராப்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டும் உங்களுடைய வண்டிக்கு தனியாக இருக்கும். இதனால் வண்டியோடைய ரீசேல் வேல்யூவும் பெட்டராக இருக்கும். சரிப்பா தம்பி, AMC நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இதை தவிர லேபர் காஸ்ட் தனியாக கேட்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லைங்க. இந்த AMC பேக்கேஜ்லேயே உங்களுடைய வண்டிக்கான சர்வீஸ், லேபர் காஸ்ட் மற்றும் இதர செலவுகள் எல்லாமே இதில் இன்க்ளூடடாக வரும். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு AMC பேக்கேஜுக்கு ஒவ்வொரு விதமான பேக்கேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேக்கேஜஸ் பற்றி பேசலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் AMC பேக்கேஜ். இந்த பிளாட்டினம் AMCயில் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஸ்கெடியூல் சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், ஆயில் சேஞ்சிங், என்ஜின், கியர் பாக்ஸ், ரியர் ஆக்சல், பவர் ஸ்டீரிங் ஆயில், கிளச் அண்ட் பிரேக் இந்த பார்ட்ஸோடைய ஆயில் சேஞ்சிங், மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், செக்கிங்ஸ், சின்ன சின்ன வேர் அண்ட் டயர் ரிப்பேர்ஸ், அதாவது கிளச், பிரேக் ஷூ, பிரேக் லைனிங் மற்றும் டைமிங் பெல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த AMC பேக்கேஜ்லேயே மாற்றிடுவாங்க. கூடவே இன்ஜெக்டர்ஸோடைய சர்வீஸ் மற்றும் டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டரோடைய ரீப்ளேஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் என்ஜின், கியர் பாக்ஸ், ரியர் ஆக்சல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுடைய சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் இந்த AMCலேயே இன்க்ளூடடாக இருக்கும். இதை தவிர எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், ஆல்டர்னேட்டர், ஸ்டார்டர் மோட்டர் இந்த விஷயங்கள் எல்லாமும் கூட இந்த AMCயில் ரிப்பேர் அல்லது சர்வீசிங் பண்ணுவாங்க. கடைசியாக இந்த பிளாட்டினம் AMC பேக்கேஜில் பிரேக் டவுன் ஹைவே சப்போர்ட் மற்றும் கம்ப்ளீட் வாஷிங்கும் இன்க்ளூடடாக வரும். இந்த பிளாட்டினம் AMC பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசல் எமிஷன் ஃப்ளூயிட், சாசி ஃப்ரேம், டெலிமேட்டிக்ஸ், ஃபிஃப்த் வீல் கப்ளிங், லிஃப்ட் ஆக்சில், CNG கேஸ் சிலிண்டர்ஸ், ஹைட்ராலிக் டேங்க், ஆக்சிடென்ட் ரிப்பேர், டயர்ஸ், டியூப்ஸ், லோட் பாடி, ட்ரெய்லர் மற்றும் கேபினுக்கு உள்ளே வரக்கூடிய இன்டீரியர் பார்ட்ஸ், அதாவது சீட்ஸ்,
டேஷ்போர்டு, டோர் லாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். அதை தவிர பேட்டரி, ஷாக் அப்சார்பர்ஸ், ஸ்ப்ரிங் புஷ், ஷாக்கிள்ஸ், ஸ்ப்ரிங் லீவ்ஸ், ஷீட் மெட்டல், கிளாஸ் வைப்பர் ஆர்ம் பிளேட்ஸ், ஃபியூவல் டேங்க், ஏர் டேங்க், சைலன்சர், மஃப்ளர், கூலண்ட் டேங்க், வீல் ரிம்ஸ், ரியர் ஆக்சல் ஹவுசிங், ஃப்ரண்ட் ஆக்சல் பீம், கூலண்ட் ஆயில் லீக்கேஜ், டீசல் எமிஷன் ஃப்ளூயிட், எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அசம்பிளி, SCR மாடியூல், கூலண்ட் டேங்க்ஸ், ஏசி சிஸ்டம், ஸ்டீரிங் சிஸ்டம், வீல் அலைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் இன்க்ளூட் ஆகாது. ஆனால் அதை விட முக்கியமாக டாடா மோட்டார்ஸ் மூலமாக அப்ரூவ் பண்ணாத மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குமே AMC அப்ளை ஆகாது. மேலும் பெரிய விபத்து, இயற்கை சீற்றம் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் இந்த AMC பொருந்தாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு விதமான AMC பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. HCV கார்கோவுக்கு 6 வருஷம் அல்லது 6 லட்சம் கிலோமீட்டர், HCV டிப்பருக்கு 15,000 hours ஆர் 6 வருஷம், ILMCV கார்கோவுக்கு 5 வருஷம் அல்லது 5 லட்சம் கிலோமீட்டர், ILMCVயில் டிப்பருக்கு 10,000 மணி நேரம் அல்லது 5 வருஷம், பஸ்ஸுகளுக்கு 4 வருஷம் அல்லது 4 லட்சம் கிலோமீட்டர், டாடா விங்கருக்கு 3 வருஷம் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர், SCVயில் பேசஞ்சர் வண்டிக்கு 3 வருஷம் அல்லது 1.5 லட்சம் கிலோமீட்டர், அதே SCV கார்கோவில் 2 வருஷம் அல்லது 72,000 கிலோமீட்டர் மற்றும் பிக்கப்ஸுக்கு 3 வருஷம் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர். இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய AMC பற்றிய சந்தேகங்கள் மற்றும் இந்த AMC பேக்கேஜை வாங்குறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் AMC ஹெல்ப்லைனுக்கான நம்பர் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் இது. கூடவே மெயில் ஐடியும் இருக்குது. ஸோ மக்களே, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய AMC டீடைல்ஸ் இதுதான். இந்த AMC பேக்கேஜை நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வண்டிக்கான மெயின்டெனன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட அவசியம் இருக்காது. இந்த வீடியோனால உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த AMC பேக்கேஜை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.